ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ராபர்ட் கேமிங் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த கேமிங் யூடியூப் சேனல் நம்மள்ட்ட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கீழே உங்களுக்கு பயோவில் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எதுக்காக இந்த வீடியோனா, இந்த ராயல் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த கேர்ள் பண்டலுக்காக தான் நான் இந்த பூயா பாஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு 29 ருபீஸ் ஆஃபரில் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைமண்டு. ஸோ அதனால் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு 100 டைமண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம இப்போது பூயா பாஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது மாதிரி பார்த்தா ஃப்ரீ ஸ்பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீ ஸ்பின் முதல்ல நம்ம சுற்றிடுவோம். அந்த ஃப்ரீ ஸ்பின்னில் என்ன கொடுக்குறானுங்கன்னு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஸ்பின்னில் என்ன கொடுப்பானுங்க, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின்னில் அந்த ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுப்பானுங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரீ ஸ்பின்லேயே எனக்கு கொடுத்தானுங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டோக்கன் 3 டோக்கன் கூட கொடுக்க மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே பார்த்தா அந்த ஒரு டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. ஸோ உங்களுக்குலாம் எத்தனை டோக்கன் கொடுக்குறானுங்க, எத்தனை பேர் ஃப்ரீ ஸ்பின்லேயே அந்த பண்டில் எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பூயா பாஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ பூயா பாஸ் நம்ம இப்போ அன்லாக் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, 399 டைமண்டு. ஸோ அந்த 399 டைமண்டுக்கு இப்போ நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். பூயா பாஸு அன்லாக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பூயா பாஸ் போடுறேன். அந்த டைமண்ட் இந்த நாள் போட்டேன். முக்கியமாக எனக்கு அந்த கேர்ள் பண்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அந்த கேர்ள் பண்டலுக்காகவே இப்போ நான் இந்த பூயா பாஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். எத்தனை பேர் இந்த பூயா பாஸ் பிடிச்சிருந்துச்சி, எத்தனை பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கேர்ள் பண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் அந்த பண்டலுக்கே மாசு. வேறு லெவலில் அந்த பண்டல் இருந்துச்சு. அதனாலே நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் பிளாக் டிஷர்ட் வச்சுருக்கேன். ஸோ அதான் எப்போயுமே போட்டுக்கிட்டு இருப்பேன். அடிக்கடி பிளாக் டிஷர்ட் தான் போட்டு விளாடுவேன். என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இப்போது இந்த பண்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் இந்த பண்டல் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோவும் வரும். என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்டல். முதல்ல எக்யூப் பண்ணிக்குவோம். இந்த பண்டலை எக்யூப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்டல். உண்மையாலுமே வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஹார்ட்டு தெரியுது, ஹார்ட்டு துடிக்குது பாருங்கள் பண்டலில். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஒயிட் ஷூ மாற்றிக்குவோம். செம்மையாக இருக்குது இந்த பண்டல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேருக்கு இந்த பண்டல் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாத்தையும் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டக்கு டக்கு நம்ம வேறு ட்ரெஸ் மாற்றுறது ஈஸியாக இருக்கும். பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது பண்டலு. இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அந்த என்ட்ரி அமௌண்ட்டோடு எப்படி வேறு லெவலில் இருக்குன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்டலை பாருங்கள், பங்கமாக இருக்குது பாருங்கள். அந்த என்ட்ரி அமௌண்ட்டோடு அந்த பண்டல் வர்றது வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது. என் காதுகிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு நம்ம காது துடிக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ போயிட்டு பூயா பாஸ்குள்ளே போயிட்டு என்னென்ன நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கார் ஒன்று கொடுக்குறானுங்க. அது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கை போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரானைட் பார்த்துக்கோங்க. கிரானைட்டும் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா சும்மா பேருக்குன்னு கொடுத்துருக்கானுங்க. இந்த ஸ்கை போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவு நல்லா பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஏதோ இருக்குது, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கை போர்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு இந்த கன்னு மெயினாக நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இந்த கன் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி ஸ்கின்னு ஒன்று கொடுக்குறானுங்க. கத்திக்கு அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, வேஸ்ட்டு தான். பட் இந்த எமௌண்ட்டு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த ஹார்ட்டு வேறு லெவலில் துடிக்குதா, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எமௌண்ட் தான் நான் முதல்ல எக்யூப் பண்ணுவேன் வாங்கினோன்னே. அந்த ஹார்ட்டு பாருங்கள், அப்படி கையில் எடுத்து அப்படி கொடுக்குறா, செம்மையாக இருக்குல்ல. யார் யாரும் உங்கள் லவ்வருக்கு இந்த ஹார்ட்டை கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய் பண்டெலாம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பேருக்குன்னு இருக்குது பாய் பண்டில். அந்தளவுக்கு ஒர்த்துலாம் இல்லை பாய் பண்டில். ரொம்ப மொக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பண்டல்லாம். எனக்கு இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கைவிங் இருக்குல்ல, இந்த ஸ்கைவிங்காக தான் நான் மெயினாக இந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கேர்ள் பண்டில் ஸ்கைவிங்காக கிடச்சா நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கைவிங்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு எமௌண்ட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எமௌண்ட் வேறு லெவலில் இருக்குது. கிடைக்குமா என்னன்னு தெரில, பட் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த எமௌண்ட் கிடச்சா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எமௌண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு இந்த எமௌண்ட்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கிவ்அவே கொடுக்கலான்னா கிவ்அவே எல்லாேருக்கும் கொடுப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கிவ்அவே எல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.